கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக திங்கக்கிழமையில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன். 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பீங்க, புதிதாக கரு உருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீகம், பூர்வீகம் சம்மந்தமான குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது சொத்துக்கெலாம் நல்ல நன்மை, வண்டி வாகனம்லாம் நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புலாம் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும் நடைமுறையில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான குரு உங்களை வந்து 12ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி. 7 மற்றும் 8ஆம் அதிபதி சனி வந்து 9 அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன நடைமுறையில் வந்து ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது ஒரு 9ஆம் இடம் போது ட்ராவல் சம்மந்தம் ஒன்றும் அவங்க பிரிஞ்சு வேறு ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும், இல்லைன்னா அதனால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுபோல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும். பிரயாணங்கள் வந்து நம்ம எந்த மோட்டிவுக்காக போகிறோமோ அது சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஏன்னா வக்கரமாகும்போது நம்ம பிளான் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படலைங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய். 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சின்னதாக ஒரு போட்டி, அதனால் ஒரு கடன் வாங்குற சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 5ல் இருக்கும்பொழுது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க.